திரு துரைக்கண்ணா, விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளை தாண்டி தாவேக்காவில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்தது அப்படின்னா சி.வி. சண்முகம் தரப்பு அணியினர். என்ன சொல்லப்பட்டது பெரும்பாலும் கடந்த நாட்கள் அப்படின்னா, விசிகாவும் கம்யூனிஸ்டும் எந்த நேரத்திலையும் தாவேக்கா அரசை எதிர்த்துருவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கூட, நீங்கள் ஒரு விதமாக செயல்பட்டீங்கன்னா நாங்கள் திரும்ப பெற்றுவோம், அதிமுக உள்ள வந்துச்சு. அது எல்லாம் விஜய்க்கும் ஒரு மதச்சார்பின்மை தான் சொல்லிருக்கோம். நீங்க நிறைய வந்து நாங்க சொன்ன இல்ல மதச்சார்பு அந்த வழியில வரும். இல்ல ஊடகங்கள்ல பேசப்பட்டதுன்னு சொல்றேன். இல்ல ஊடகங்கள்ல பேசப்பட்டதே நீங்க தெளிவு. ஏன்னா எல்லாத்தையும் நாம பாக்குறோம் இல்லைங்களா. அதாவது ஆமா எது இன்னொன்னு வந்து எல்லாமே அபிஷியலா தான் சொல்லுவாங்க. சரி ஓகே. அப்படின்ற ஒரு இது நிலைப்பாடும் இருந்துச்சு. அதை நம்பி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட அமைச்சர் பதவிக்காக தான் சி.வி. சண்முகமோ எல்லாருமே தாவேக்கா பக்கம் செல்வதற்கான முயற்சிகளை தொடங்கி இருக்கிறாங்க. ஆலமரம் என்றுமே சாய்க்க முடியாது, இவர்கள் தான் கிளை நுனியிலிருந்து விழுந்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தார். ஆனால் இப்போ தாவேக்கா ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டதாக திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். அதிமுக தாவேக்கா கூட்டணிக்கு வராது அப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான் எங்களுடைய நிலைப்பாட்டையை நாங்கள் எடுக்க தொடங்கினோம் அப்படின்றது ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட். அப்படி இருக்கப்போ அதிமுக நம்பி தோற்று விட்டார்களா சி.வி. சண்முகம் தரப்பு அப்படின்றது ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. அவருடைய எதிர்காலம் என்ன ஆக போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுகிறது. உங்களுடைய பார்வை? தமிழக வெற்றி கழகம் ஒரு சிறுபான்மை அரசாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. முதலாவதாக அவங்க இடதுசாரி கட்சிகளையும் விசிகா இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து அவர்களும் ஆதரவு நிபந்தனையற்ற ஆதரவு அளித்து கடிதம் கொடுத்து அமைச்சரவை பதவியேற்று மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் மற்ற அமைச்சர்களும் பொறுப்பேற்றாங்க. இப்போது இடதுசாரிகளும் சரி விசிகா ஐயுஎம்எல் எல்லோருமே என்ன சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம், மதசார்பற்ற அரசாக ஜனநாயக ரீதியில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைய வேண்டும், புறக்கடை வழியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி குடியரசுத் தலைவர் ஆட்சியாக வந்து ஒரு பேராபத்து வரக்கூடாது என்கிற நிலைப்பாட்டிற்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். அதே நேரத்தில் சிபிஎம் சண்முகம் உள்ளிட்ட ஒரு சில தலைவர்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக சொன்னாங்க, இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற நாங்கள் அனைவரும் மத்திய பாரதிய ஜனதா கட்சி இந்த மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கிற வகையிலோ மாநில வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலோ ஏதேனும் செயல்பட்டால் அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நாங்கள் எல்லோருமே இடதுசாரிகள் அனைவரும் போராடுவோம். இந்த போராட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்திய தமிழக வெற்றி கழகமும் வர வேண்டும், தமிழக வெற்றி கழகமும் பாஜகவுக்கு எதிராக எங்கள் போராட்டத்தில் கலந்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான், அதில் மாறுபாடு ஏற்பட்டால் அல்லது மத்திய அரசோடு இணக்கமாக சென்றால் அல்லது மாநில உரிமைகள் பாதிக்கப்பட்டால் அன்றைக்கு இவங்கெல்லாம் வெளியில் போயிடுவாங்கங்கிறத அந்த தலைவர்களுடைய பேச்சு தெளிவாக நமக்கு உணர்த்தினது. ஸோ அந்த அடிப்படையில் அப்போ இது நித்தியகண்டம் பூர்ண ஆயுசுன்னே எவ்வளோ காலம் போகிறது, ஒரு வலுவான சக்தி நமக்கு தேவை என்கிற அடிப்படையில் அந்த முயற்சியை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் பார்த்தோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பகுதி நிர்வாகிகளை முதலமைச்சரே சென்று நேரில் சந்தித்ததை பார்த்தோம். அவர்களுமே அந்த நம்பிக்கை வாக்கு கோரும் போது 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்தார்கள். இன்றைக்கு தாவேக்காவினுடைய முக்கிய பிரமுகரான மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாங்கன்னா, இது தோழமையோடு தான் அவங்க எங்களோட இருக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற பேச்சே எழவில்லை அப்படிங்கிறாங்க. திரு சி.வி. சண்முகமே திராவிட முன்னேற்ற கழகத்தை முதல் எதிரியாக கருதி தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம் என்று எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவாகவே திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் ஆதரவளிப்பதாகத்தான் முடிவு செய்திருக்கிறோம். இந்த அமைச்சரவை வாரியம் அது எல்லாமே நாங்கள் பேசலைன்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் கடந்த ஒரு வார காலமாக அது இருந்தது. இப்போ இவை எல்லாவற்றிற்கும் மூல காரணம் நான் நேரடியாகவே குற்றம் சாட்டுவது என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களைத்தான். ஒரு தொடர் தோல்வி வருகிற பொழுது ஒரு தார்மீக பொறுப்பேற்று அவர் தன்னுடைய பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்து இந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து பேசி யார் தலைவர் யார் கொறடா என்பதை தீர்மானிச்சிருக்கணும்.
அவர் எதுவுமே இல்லை, எந்த தோல்விக்கும் பொறுப்பேற்கவில்லை. நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அடுத்த நாளே கூட்டம் போட்டு தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு அறிவிச்சாரு. ஆனால் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் என்று தொடர்ந்து தோல்வி. இல்லை அம்மா தோற்கலையா, தலைவர் தோற்கலையானா எடப்பாடி தரப்பில் பேசுகிறாங்க. அந்த ஆளுமை மிக்க தலைவர்கள் ஒரு தோல்வி என்றால் அடுத்த வெற்றியை பெற்றார்கள். ஆனால் தொடர் தோல்வி என்று வருகிற பொழுது அவருடைய பிடிவாதத்தனத்தால் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சர்வாதிகார போக்கால் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை, சரிவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திருக்கிறது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, ஒரு 48-50% வாக்குகளோடு இருந்த அந்த இயக்கம் இன்றைக்கு 20% வந்து நின்று விட்டது. அப்படிங்கிற போது தான் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி, சரிவு ஏற்பட்ட உடனே மூத்த முன்னோடிகள்லாம் போய் நம்ம கட்சியை ஒன்றிணைத்தால் தான் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியுங்கிறாங்க. இந்த விலக்கி வைக்கப்பட்ட, விலகிச் சென்ற, அதிருப்தியில் இருக்கிற அனைவரையும் ஒன்றிணைப்போம், அப்படி ஒருங்கிணைந்து நாம் செயல்பட்டால்தான் அம்மாவின் ஆட்சியை, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வர முடியும்னு மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் எல்லோருமே வலியுறுத்தினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இல்லை, நான் பார்த்துக்கொள்கிறேன், 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்னு களமாடினார். அவரே தமிழ்நாடு பூரா போய் பிரச்சாரம் பண்ணார். விளைவு 3ஆம் இடம், எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத ஒரு சூழல். அப்ப இதற்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்று அவர் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகி பொதுக்குழுவை கூட்டி ஒரு சுய பரிசோதனை, ஒரு ஆத்ம பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இவங்க இந்த முடிவை எடுத்தாங்க. இன்னொரு பார்வை என்னன்னா, இந்த முடிவை எடுத்த இவர்கள் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெற்று அவர்கள் அமைச்சர்களாக இருந்து 5 ஆண்டுகள் அந்த ஆட்சிக்கு துணை போய்விட்டு திரும்ப 5 ஆண்டு கழித்து எப்படி கட்சியை வளர்ப்பார்கள், எப்படி அடுத்த ஆட்சியை, தலைவர் ஆட்சி, அம்மா ஆட்சியை கொண்டு வரணும்னு எந்த அளவுக்கு அவங்களால பிரச்சாரம் முடியும். எனவே இது ஒரு தவறான முடிவு. அப்படி அமைச்சரவையில் இடம்பெறாமல் இந்த ஆட்சி என்னோட கேள்வியும் இருக்கிறனா அந்த இடத்துல தான் எழுது என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து பிளவு ஏற்பட்டு 25 எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கும் போது அந்த ஆதரவை வைத்துதான் பெரும்பான்மை சட்டமன்றத்தில் நிரூபிக்கப்படுகிறது. அப்போது ஏதோ ஒரு அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கோ அதனுடைய தலைவராக முதலமைச்சராக கூடிய விஜய்கோ இவர்கள் தேவை எண்ணக்கூடிய நிலைப்பாடு ஏன் இப்ப மாறுது? இவர்கள் தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு ஏன் மாறுது? தோழமையோடு நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு. அதற்கு முன்பே கூட பல கிரிட்டிசைஸ் வந்துச்சு. அமைச்சர் கேட்குறாங்க, வாரியங்களை தலைவர் பதவி கேட்குறாங்க. அப்ப எல்லாம் தாவேக்காவை சார்ந்த விஜய் அல்லாத மூத்த உறுப்பினர்கள் எந்த பதிலும் சொல்லாத போது திடீரென இப்ப தோழமை தான் நாங்கள் நீடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதற்கான காரணம் எங்கிருந்து வந்துச்சு? இல்லை, இந்த உள்ள அரசியல் நமக்கு பிடிபடலை. இவர்கள் புதுச்சேரி ரிசார்ட்ஸில் என்ன பேசுனாங்க என்னன்னு தெரியல. நீங்கள் 5ஆம் தேதி முழுமையான ரிசல்ட் வந்தோடனே 6ஆம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் என்று அறிவித்தாங்க. நடந்ததா? இல்லை. இப்போ எல்லோரையும் அங்கே புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதை தாண்டி அந்த கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, இந்த அரசியல் சூழல் என்பது நம்மை நோக்கி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வருகிறது. உங்களுக்கு 2 நாளில் இனிப்பான செய்தி, நல்ல செய்தி வருங்கிறார். கட்சியை 3ஆம் இடத்துக்கு கொண்டு போய் பிரதான எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத சூழல்ல எங்க அதிமுக நோக்கி வருது? என்ன ஒரு கேள்வி வந்துச்சு. அதிமுகவும் திமுகவும் அதான் நான் சொல்ல வரேன். அப்ப அந்த எண்ணம், அந்த உணர்வு எப்படி வந்தது? நீங்க அதை தாண்டி வெளியில தம்பிதுரை பேசுறாருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் கூட்டணி ஆட்சி அமையும், மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள் சொல்லிட்டு போறார். அப்ப இந்த நிலைப்பாடு எங்க வந்து? இதை தாண்டி அறிவாலயத்திலும் பேசப்பட்டதாக திமுக, அண்ணா திமுக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வைத்து இடதுசாரிகள் கூட, மரியாதைக்குரிய பேபி அவர்கள் கூட சொன்னாங்க அந்த மாதிரியான பேச்சு இருக்குன்னு. இடதுசாரி நண்பர்களும் சொன்னாங்க, பிசிகாவுமே சொன்னாங்க அந்த மாதிரி நிலைப்பாட்டுக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. அப்போ இது எங்கே சிக்கல் உருவானது? ஏன் இந்த நிலைப்பாடு அவர்களுக்குள்? அப்போ இவங்க சொல்றது சிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் தரப்பு குற்றச்சாட்டு அதுதான். காலமெல்லாம் 53, 54 ஆண்டுகளாக எந்த திமுகவை தீய சக்தி என்று வீழ்த்துவதற்காக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் களமாடினோமோ அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி அண்ணா திமுக துணையோடு கூட அமைச்சரவை அமைக்க முடியும் என்கிற நிலைப்பாடு. அப்படி ஒரு முடிவை எடுத்ததற்கான விஜயோட ரிவெஞ்சா கூட பார்க்கலாம்ல. உங்க எம்எல்ஏக்களை வைத்து எங்களுடைய ஆட்சியை நான் காப்பாத்திக்கிட்டேன்,
அப்படின்றதுக்கான ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழப்படுது. ஏன்னா அதற்கு பிறகு அதே எம்எல்ஏக்கள் என்ன நிலை ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு எந்த இதுவும் இல்லை. விசிக தலைவர் திருமாவளவன் இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்லிவிட்டாரு, தாவேக்காவுடைய அமைச்சரவையிலையோ எந்த இதுலையும் அந்த எம்எல்ஏக்கள் ஈடுபட மாட்டார்கள், இது எங்களுக்கு உறுதி அளிச்சுட்டாங்க, அதற்கு பிறகுதான் எங்களுடைய முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்றப்போ ஏதோ ஒரு தேவையை நிறைவேற்றி கொண்டு விட்டார்கள், அதற்கு பிறகு தேவை இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்களா? இல்ல ஒரு சாமர்த்தியமான சாதுரியமான முடிவை தாவேக்கா எடுத்திருக்கிறோம். எந்த விதமான பேச்சுவார்த்தை நடந்தது, ஏன் இந்த முடிவு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் நான் சொன்னது இது இரண்டுமே தாவேக்காவுக்கும் பேராபத்தா முடியும். தாவேக்காவுடைய எதிர்காலம், விஜயனுடைய இமேஜ் சுத்தமா அடிபட்டு போயிடும். இவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பகுதியினர் போய் அங்கு அமைச்சரில் சேர்ந்ததுன்னா இந்த கட்சிக்கும் போயிடும். ஆமா, நிச்சயமாக சிவி சண்முகம் வேலுமணி குரூப் சொல்ற மாதிரி பொதுக்குழுவை கூட்டி ஒரு மிகப்பெரிய விவாதத்தை நடத்தி ஆய்வு நடத்தி இந்த கட்சி தொண்டர்கள் கட்சி, இது வெறும் யாருடைய குடும்ப சொத்து இல்லை, பாரம்பரிய சொத்து இல்லை, யாருக்கும் இதில் உரிமை கொண்டாட முடியாது. கட்சியில் இருக்கிற காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்த 1 கோடிக்கும் மேற்பட்ட அடிப்படை தொண்டர்கள் கட்சி இந்த கட்சி. அதை சரியான தலைமை முன்னெடுத்து செல்ல வேண்டும், அதற்கான காலம் வரும் என்றுதான் நான். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடந்த பல விஷயங்கள் இன்னும் சஸ்பென்ஸாவே இருக்கு, எங்களால விடையே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி திரு துரைக்கருணா சொல்றாரு. நிச்சயமா திரு துரைக்கருணா நிறைவா ரொம்ப சுருக்கமா, மிகச் சுருக்கமாக சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் அவங்க அமைப்பை திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரத்தை வெல்வோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடி வந்தாங்க. அதிகாரத்தை வென்றிருக்கிறார்கள். நாளை ஒருவேளை மாண்புமிகு வன்னியரசு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றால் அந்த நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயோ, தமிழ்நாட்டில் முதன்முறையாக சொல்ல முடியாது. 1952 ராஜாஜி தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி வந்தது. அவங்க திரும்ப வந்துட்டாங்க. எஸ் ராமசாமி படையாச்சியாருடைய உழவர் குழைப்பாளர் கட்சி ஆகட்டும், நம்முடைய பெரியவர் மாணிக்கவேல் நாயக்கருடைய காமன்வெல்த் பார்ட்டி, இவங்க எல்லாமே சேர்ந்து வந்தது. அதற்கு பிறகு 2026 தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட ஒரு கூட்டணி அமைச்சரவை வருகிறது. இந்த கூட்டணி அமைச்சரவையில் அதிமுகவின் ஒரு பகுதி இடம்பெறுமா பொறுத்திருந்து பார்க்கலாம்.